ஆபிரகாம் விசுவாசத்துல தேவனுக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறாருங்க. ஆபிரகாம் தன் நீதியில தேவனுக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறார். தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறதுல ஆபிரகாம் உயர்ந்து நிற்கிறாருங்க. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நடக்கிறதற்கு ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறார். ஆபிரகாம் பயபக்தியிலே தேவனுக்கு பயப்படுதல உயர்ந்து நிற்கிறார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல இன்று வரைக்கும் உயர்ந்து நிற்கிறாருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்று வரைக்கும் உயர்ந்து நிற்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகணும். ஆபிரகாம் உயர்ந்து நிற்கிறாருங்க. ஆபிரகாம் சோதனைக்கு பிறகு அவருடைய ஆசீர்வாதத்தில் உயர்ந்து நின்றார். தேசத்து ஜனங்களுக்கு அவர் இன்று வரைக்கும் ஆசீர்வாதமாக உயர்ந்து நிற்கிறாருங்க. இன்றைக்கு நீ யாருக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறாய்? ஆபிரகாமுடைய சாட்சி உயர்ந்து நிற்கிறதுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாம் விசுவாசத்துல கீழ்ப்படுகிறதுல உயர்ந்து நிற்கிறார் பாருங்க. அங்க ஒரு சாட்சி அவருக்கு உண்டாகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணுங்க. தேவனுடைய விசுவாசத்தை பிடிச்சு வாழ்ற வாழ்க்கை வாழணும். தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக உயர்ந்து நிற்கணுங்க. அவர் நினைக்கிற காரியத்தை செய்து முடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பிடித்து நடக்கணுங்க. அந்த வார்த்தையை பிடிச்சு நடந்தா தான் உன் வாழ்க்கையில் வருகிற சோதனை நீங்க ஜெயிக்க முடியும்.